டீஏஜிங் டெக்னாலஜி பற்றி தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நேற்று விஜய் படத்தோட ஒரு பாடல் வெளியாக இருந்தது. தி கோட் படத்துலேருந்து ஸ்பார்க் அப்படிங்கிற பாடல் வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து விஜயை டீஏஜிங்கில் காமிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் காமெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது பற்றி தான் நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாக்களில் விவாதம் பண்ணிகிட்ருக்காங்க. இது பற்றி செய்தி சேனல்களில் கூட யாருக்கு டீஏஜிங் கரெக்டாக பொருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு விஜய் படத்தையும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தையும் சூர்யா படத்தையும் போட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 800 பேர் பக்கம் பதில் சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு 90% பேர் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேர் தான் சொல்லியிருந்தாங்க. ஜெயிலர் படத்தில் அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சியில் தலைவர் வருவாங்க இல்லையா, அந்த புகைப்படத்தை போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு, தலைவருக்கு மட்டும்தான் அது வந்து கரெக்டாக செட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் விஜய் ரசிகரே கூட ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், தலைவருக்கு தான் அது கரெக்டாக செட் ஆகுது, நான் வந்து தளபதி ஃபேன் தான், இருந்தாலும் அது வந்து தலைவருக்கு தான் ரொம்ப கரெக்டாக செட் ஆகுது, தளபதியை வச்சு எல்லோரும் காமெடி தான் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு நிறைய விஜய் ரசிகர்களோட கமெண்ட்ஸை கூட பார்க்க முடிஞ்சுது. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, தலைவருக்கு அந்த கடவுள் கொடுத்த வரம், கலைத்தாயின் மூத்த மகன் தலைவர். இன்னொரு முக்கியமான விஷயம், தலைவரோட அந்த நல்ல மனசு, எல்லாருக்கும் நல்லதே நினைக்கிற அந்த குணம், அதனாலேயே தலைவரை வந்து எல்லாரும் நேசிக்கிறாங்க. அதாவது தலைவரோட கெட்டப்லாம் மக்களுக்கு வந்து ஒரு பொருட்டே கிடையாது, அவருடைய மனசை தான் எல்லோரும் பார்க்குறாங்க. அதனால் தலைவர் வந்து சினிமாவில் ஆன் ஸ்க்ரீனில் இப்படி ஃபயராக இருக்கிறதும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதே சமயம் ரியல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா தலைவர் வந்து முடி இல்லாமல் நினச்ச தாடியோட வெளியே வர்றாரு, அவரோட ரியல் ஃபேஸை காமிச்சிட்டு தான் வெளியே வர்றாரு, அதையும் எல்லோரும் ரசிக்க தான் செய்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் தலைவரோட அந்த மனசு தான். நல்ல மனசுக்கு எப்போவுமே நல்லது தான் நடக்கும்.